ஹாய் கைஸ், வெல்கம் டு இன்ஃபோசிம்பிள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பைத்தான் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா டைப்ஸில் மோஸ்ட்லி நியூமெரிக்கல் டேட்டா டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை பார்த்துடலாம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் அஸ் த நேம் இட்செல்ஃப் சஜஸ்ட்ன்ற மாதிரி இந்த நேமே சொல்லுது, பிரிண்ட் பண்ணுறது. அதாவது ஒரு வேல்யூ எதாவது கொடுத்தா அதை பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம இந்த பிரிண்ட்னு கொடுத்துட்டு இந்த டபுள் இதுக்குள்ளே நம்ம எதை கொடுத்தாலும் இந்த டெர்மினலில் வந்து பிரிண்ட் ஆகிரும். ஸோ உங்கள் விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி hello.py மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் கொடுங்க. நம்பர்ஸ் இப்போ நான் கொடுக்குறேன் 1 கொடுத்துட்டு மேலே இருக்க ரைட் டாப்பில் இருக்க அந்த ரன் பட்டனை நான் கிளிக் பண்ணேன்னா கீழே பாருங்கள் டெர்மினலில் ரன் ஆகிட்டு 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் நேம்லேயே சொல்லுது. ஸோ அப்படியே அந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன கொடுத்தாலும் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதான் பிரிண்ட் ஃபங்க்ஷனோட மெயின் வேலையே. பிரிண்ட் ஃபங்க்ஷன்லேயே இன்னும் நிறையா வேலை பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த நம்பர்ஸ் கொடுத்து நான் இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னா வேறு ஏதாவது கொடுத்து இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னா சீக்வென்ஷியல் ஆஃப் கேரக்டர்னால் என்ன, ABCDEFGHI. ஸோ சீக்வென்ஷியலாக கேரக்டர்னால் நிறைய கேரக்டர்னால் சீக்வன்ஸை சேவ் பண்ணுறது தான் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்ட்ரிங் எப்படி கொடுக்குறதுனா, டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தா, டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் எதை கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்ஸ்ன்னு தான் வரும். ஓகே, ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் இப்போ நான் இன்ஃபோசிம்பிள் நீங்கள் கொடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தா இது ஒரு ஸ்ட்ரிங். இன்ஃபோசிம்பிள்ன்றது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, அது அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்த்தா கீழே இன்ஃபோசிம்பிள்னு டெர்மினலில் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதான் ஸ்ட்ரிங். டபுள் கொட்டேஷன் தான் கொடுக்கணும், இல்லை சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் பல இடத்துல யூஸ் ஆகுது. போக நெக்ஸ்ட் வர வீடியோலலாம் உங்களுக்கு ஸ்ட்ரிங் இப்படிலாம் யூஸ் ஆகுதுன்றது தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், சிங்கிள் கொட்டேஷனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சிங்கிள் கொட்டேஷன்லேயும் இதாக வரப்போகுது. நெக்ஸ்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இன்ஃபோசிம்பிள் கொடுத்துட்டீங்க, நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபுன்னு இப்போ நான் பிரிண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. அடிக்கடி அதை சொல்கிறேன் தான், இன்ஃபோசிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ பிரிண்ட் அது கீழே திரும்பியும் சப்ஸ்கிரைப் நான் கொடுக்க முடியும். திரும்பி இன்ஃபோசிம்பிளுக்கு பிரிண்ட்டு சப்ஸ்கிரைபு, பிரிண்ட்டு ஷேர், பிரிண்ட்டு லைக்கு, இப்படின்னு ஒவ்வொரு 4-5 லைன் கொடுக்க நல்லாவாக இருக்குது. கோடு பார்க்குறதுக்கே கேவலமாக இல்லை, வேறு எவனா வந்து பார்த்தோன்னா சை அப்படின்றாங்க. ஸோ பிரிண்ட்டில் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னதுன்னா, இன்ஃபோசிம்பிள் பக்கத்தில் கமா கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பிரிண்ட் இன்ஃபோசிம்பிள் கமா சப்ஸ்கிரைப். ஸோ ரெண்டுமே சேர்ந்து பிரிண்ட் ஆகும். இந்த கமா பிரிண்ட் ஆகாது, கமா இருக்கிற வேண்டிய இடத்துல ஸ்பேஸ் க்ரியேட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டேன், ரன் கொடுத்துட்டேன். ரன் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்ன வருது, இன்ஃபோசிம்பிள் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கேப் விட்டு வருது பாருங்கள். அந்த இன்ஃபோசிம்பிளுக்கும் சப்ஸ்கிரைப் நடுவில் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகி வருது. ஓகேங்களா, பார்த்தாலே தெரியல. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். இதே மாதிரி 2 தான் கொடுக்கணும், இல்லை இன்ஃபோசிம்பிள் சப்ஸ்கிரைபு கமா ஷேரு கமா லைக்கு கமா கமெண்ட்டு கமா 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 கொடுத்துட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் இவ்வளோ தாங்க, யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேட்டா டைப். அதுலேயும் நியூமெரிக்கல் டேட்டா டைப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நியூமெரிக்கல் டேட்டா டைப்ஸில் என்னென்னா நம்பர்ஸ் அப்படி சொல்கிறோம்ல. ஸோ பைத்தானில் ரொம்ப அதாவது ப்ரோக்ராமிங்லேயே ரொம்ப யூஸ் பண்ணுற 2 டேட்டா டைப்ஸ் என்னென்னா, நம்பர் 1 இன்டிஜர்ஸ், நம்பர் 2 ஃப்ளோட். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரிங்ஸ் எதாவது கொடுத்துட்டோன்னா அந்த ஸ்ட்ரிங்ஸை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது. அதாவது ஒரு ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம திரும்பி இன்ஃபோசிம்பிள்னு கொடுக்குற போல் அதை ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அது எங்கே மறுபடியும் யூஸ் பண்ணலாம்ல. ஸோ எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறது, ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுனா பேரிலே இருக்குது வேரியபிள். ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுத்து அதை ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நான் இந்த இன்ஃபோசிம்பிளுக்கு சேனல் ஈக்குவல் டு இன்ஃபோசிம்பிள் கொடுக்குறேன்னா, ஸோ இன்ஃபோசிம்பிள்ன்ற அந்த வேல்யூ ஈக்குவல் டு சேனல், இதுதான் அந்த வேரியபிள் நேம். சேனல்ன்றது ஒரு வேரியபிள் நேம். அந்த வேரியபிள் நேமுக்குள்ளே இன்ஃபோசிம்பிள் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் எத்தனை டைம் சேனலை பிரிண்ட் பண்ணாலும் பல டைம் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பி போய் இன்ஃபோசிம்பிள்ன்றத ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்பியும் யூஸ் பண்ணிட்டுருக்கு போல இப்படி பண்ணலாம். சேனல்ன்ற பேருக்குள்ளே கொடுத்துட்டா ஈஸியாக பல டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ரன் பண்ணிகிட்டே பாருங்கள், இன்ஃபோசிம்பிள் தான் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் சேனல் கொடுத்தா சேனல் நேராக போகும். அந்த வேரியபிள் நேமில் என்ன ஸ்டோர் இருக்குது, இன்ஃபோசிம்பிள். ஸோ அப்படி தான் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் வேரியபிள் நேமை க்ரியேட் பண்ணுறது. நம்ம சேனல்னு கொடுத்துருவோம், A = B = C எப்படி வேணால் கொடுக்கலாம். பட் பைத்தானில் வேரியபிள் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ்.
ஸோ எப்படி சொல்கிறேன்னா, CHANNELO கேபிட்டல் CHANNELO ரெண்டுமே வேரியபிள் நேம் வேறு. ஸோ கேஸ் சென்சிட்டிவ்ன்றது ஒரு சின்ன சேஞ்சு வேரியபிள் நேமில் இருந்தால் கூட கேஸ் சென்சிட்டிவ். இது நம்ம ஸ்ட்ரிங் தான் ஸ்டோர் பண்ணுமானா, இல்லை ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம், நம்பர்ஸ் இன்டீஜர் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோட் ஸ்டோர் பண்ணலாம், என்ன வேணால் ஸ்டோர் பண்ணலாம், பைட்ஸ் பூலியன் ஸ்டோர் பண்ணலாம், எல்லா வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். இருக்கல பைத்தானில் தான் ஈஸியாக வேரியபிள் ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம் வேரியபிள் நேம் வச்சு. இதுவே ஜாவா இதுவாக இருந்தால் இன்ட்டு சேனல், இன்ட்டு இது அப்படின்னு கொடுக்கணும். பட் இங்கே அப்படி இல்லை. ஸோ கான்செப்ட்டுக்கு வருவாங்க. டேட்டா டைப்ஸ் அப்போ அதே சொன்னேன், இப்போ தான் வரேன். டேட்டா டைப்ஸ் மொத்தம் 2 டைப் இருக்குது. நியூமெரிக்கல் டேட்டா டைப், ஒன்று இன்டீஜர். ஸோ இங்கே கொடுக்குற மாதிரி இன்டீஜர்ன்றது 1லேருந்து 100க்குள்ளே இருக்கிறது, 1லேருந்து போயிட்டே இருக்க அந்த இதுதான் இன்டீஜர். இன்னொன்று ஃப்ளோட் டேட்டா டைப். ஃப்ளோட் டேட்டா டைப் என்னன்னா, இப்போ நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்கன்னா சிஜிபிஏ உங்களுக்கு வரும். அது ஒன்று 8 சிஜிபிஏ 9 சிஜிபிஏ 8.2 சிஜிபிஏ 7.5 சிஜிபிஏ அப்படின்னு தானே வரும். ஸோ அந்த 0.2 டெசிமல் வேல்யூஸ், அந்த டெசிமல் வேல்யூ இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஃப்ளோட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் பாருங்கள், இன்ட் ஈக்குவல் டு 24, FLT ஈக்குவல் டு ஃப்ளோட் ஈக்குவல் டு 8.2. ஸோ ரெண்டுமே ஃப்ளோட் டேட்டா டைப், இன்ட் டேட்டா டைப் ரெண்டையுமே இப்போ நான் ஒரு வேரியபிள் நேம் கூட அசைன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ அதை பிரிண்ட் பண்ணுற பாருங்கள். இன்ட் கமா ஃப்ளோட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கமா கொடுத்து எப்படி பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். பல விஷயங்கள் அதில் பிரிண்ட் பண்ணலாம். இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தட் இது பிரிண்ட் ஃபங்க்ஷன். பல டைம் டீபக் பண்ண யூஸ் பண்ணலாம். போக போக விஷயத்தில் டீபக்னா என்னன்றது நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபியூச்சரில் நிறையா பைத்தான் பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள் 24.8.2ன்றது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும், பைத்தானை பற்றி தான். பைத்தான் ஒரு இன்டர்ப்ரிட்டட் லாங்குவேஜ். ஸோ அதனே இன்டர்ப்ரிட்டட் லாங்குவேஜ் தான். இப்போ நான் வந்து இப்போ இன்ட் ஈக்குவல் டு 24 கொடுத்துருக்கேன்ல. ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது இப்போ இந்த hello.pyக்கு ஒரு மெமரியை நம்மளோட CPU அலோகேட் பண்ணி கொடுக்கும். இவ்வளோ ஒரு 10 MB அதுக்கு கொடுப்பா அப்படின்னு இந்த பைத்தான் ஃபைலுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மெமரி அலோகேட் பண்ணி கொடுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பைத்தான் இன்டர்ப்ரிட்டட் லாங்குவேஜ்ன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இன்ட் ஈக்குவல் டு 24 கொடுத்துருக்கேன், மேலே பிரிண்ட் இன்ட்டு கொடுக்குறேன், அப்புறம் திரும்பி கேப் விட்டு இங்கே 27 8.2 கொடுக்குறேன். ஆனால் இங்கே பாருங்களேன், 24 அப்புறம் 27 8.2 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ மேலேயே மாற்றிட்டோமே கீழே, அப்புறம் ஏன் திரும்பி 24 பிரிண்ட் ஆகுதுன்னா, பைத்தான் இஸ் அ இன்டர்ப்ரிட்டட் லாங்குவேஜ். எப்படின்னா, கம்பைலிங் லாங்குவேஜ், இன்டர்ப்ரிட்டட் லாங்குவேஜ்னு 2 விஷயம் இருக்குது. கம்பைலிங் லாங்குவேஜ்னால் ஜாவா எடுத்துக்கலாம், மொத்த எல்லாத்தையும் மிஷின் கிரேடபிள் கோடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதை சிபியூக்கு போய் ப்ராசஸ் பண்ணும். பட் பைத்தான் அப்படி கிடையாது, இன்டர்ப்ரிட்டட் லாங்குவேஜ். பைத்தான் முதல்ல சி கோடாக கன்வெர்ட் ஆகும். சி கோடு தான் மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும். பைத்தான் டு சி கோடாக கன்வெர்ட் பண்ணும்போது லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ லைன் பை லைனாக பார்க்கும்போது 24 ஓகே இன்ட்டு 24 பிரிண்ட் இன்ட்டு 24 இருக்குது 24. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட் ஈக்குவல் 27. ஐயோ வேரியபிள் மாற்றிட்டாங்களே, நம்ம முன்னாடியே பிரிண்ட் பண்ணிட்டோமே, அதெல்லாம் எதுவுமே அதுக்கு தெரியாது. ஸோ இன்ட் ஈக்குவல் 27 திரும்பி அசைன் பண்ணிக்கும். FLT ஈக்குவல் 8.2 பிரிண்ட் இன்ட்டு கமா FLTனோடனே 27 8.2 அப்படின்னு லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகிறதுனால தான் இப்படி ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ பைத்தான் இஸ் இன்டர்ப்ரிட்டட் லாங்குவேஜ், இது ஒன் ஆஃப் த இஷ்யூ. பட் பைத்தான் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். ஜாவா C++ விட பைத்தான் கொஞ்சம் ஸ்லோ தான். நெக்ஸ்ட் நம்ம பைத்தான் எப்படி வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறதுன்ற சொன்னல, அது சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ இந்த hello.pyக்கு ஒரு 10 MB மெமரி அலோகேட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த இன்ட் ஈக்குவல் டு 24னு கொடுக்குறோம்ல, இந்த 24ன்ற வேல்யூவை ஒரு மெமரி அட்ரஸில் போய் ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா மெமரி அட்ரஸ் ஆஃப் இன்ட் 10001 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மெமரி அட்ரஸில் போய் 24ன்ற அந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இந்த 10001 ரெஃபரன்ஸை இந்த 10001 சொன்னால் உங்களுக்கு எப்படிமா? ஸோ இதுக்கு ஒரு நேம் வைக்கணும், அது ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு நேம் வைக்கணும். விஜய் ரெஃபரன்ஸ் தளபதி. ஸோ அந்த மாதிரி 1000111க்கு ரெஃபரன்ஸாக இன்ட்டுன்றது தான் அந்த நேம் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பிரிண்ட் இன்ட்டுன்னு கொடுக்கும்போது இன்ட்டு போய் தளபதினா யாருன்னு நம்ம மூலையை யோசிக்கும் போது விஜய் வரும். ஸோ இன்ட்டுனா யாருன்னு CPU யோசிக்கும் போது 1000111. அப்போ 110 அதுக்குள்ளே என்ன இருக்குது? 24 இருக்குது. ஸோ 24 பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் மெமரி அலோகேட் பண்ணி நம்ம வேல்யூலாம்
இது பண்ணுது. ஸ்ட்ரெயிட்டாக அந்த இன்ட்டுன்ற அந்த வேரியபிள்குள்ளே போய் 24 ஸ்டோர் ஆகலை. அது போய் ஒரு இது மெமரி அட்ரஸில் ஸ்டோர் ஆகிக்குது. அப்புறம் அதுக்கு ரெஃபரன்ஸாக இன்ட்டுன்னு நம்ம பேர் வைக்கிறோம். ஸோ அப்படி நம்ம தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி வேலைகள் தான் இந்த இடத்துல நடக்குது. வேரியபிளோட ஒர்க்கிங்கே இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன கவர் பண்ணோம்? பிரிண்ட் ஃபங்க்ஷன், வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வேரியபிள்னால் என்ன, அப்புறம் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, அதில் நியூமரிக் டேட்டா டைப்ஸில் இன்டீஜர்னா என்ன, ஃப்ளோட்னா என்னென்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நிறைய இதாக பார்ப்போம். இந்த இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் சால்விங்கில் இது பண்ண முடியும். இதெல்லாம் தியரி கான்செப்ட் மாதிரி தான். ஸோ ப்ராப்ளம் சால்விங்னா இஃப் எல்ஸ் ஃபார் லூப்புக்குலாம் வரும். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். பாய்.